வயநாடு. சரி, வயநாட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ கேரளாவில் ஜனவரி 26 இதை வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கேரளாவில் வந்து பார்த்தா முதல் மாநிலமாக வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரி இந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கேரளா சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா மாநில நீதிமன்றங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வரும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம், கேரளா பண்ணாங்க. அதே இது மாநில நீதிமன்றம் ஃபுல்லாக வந்துட்டு பண்ணது சிக்கிம் மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு முன்னான முக்கியமான செஷன் சரிங்களா. ஸோ காங்கிரஸ் முதலமைச்சர்கள் சரிங்களா. காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா ரூல் பண்ணுறாங்க சரிங்களா. அதில் இன்க்ளூடே வந்து பார்த்தோன்னா முதல் பகுதி வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் சரிங்களா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வந்துட்டு நமக்கு வந்து இதாகும் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சுதந்திரத்துக்கு முன் மாகாண அரசின் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பிரீமியர்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் வாஸ் டிசைன் as த பிரீமியர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1921 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950க்கு அப்புறம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா அடோவ் பண்ணனால நமக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாறிச்சு சரியா. ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் டைம் வந்து 1950 தான் இருந்து. அதுக்கு முன்னாடி 1921 1950 வரைக்கும் வந்து ஒரு 30 ஆண்டுகள் வந்துட்டு மாகாணம் சொல்லிடுச்சு. சென்னை மாகாணம் இருந்துச்சு. அந்த சென்னை மாகாணத்தோட ஹெட் வந்து பார்த்தோன்னா பிரீமியர் சொல்லுவாங்க. பிரீமியர் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா உயர்ந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 1950க்கு அப்புறம் மாறுது சரியா. அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 1921 1921 1937 வரைக்கும் வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க வந்து ரூல் பண்ணதா பார்த்தோம் சரிங்களா. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கக்கூடிய நீதி கட்சி சரிங்களா. அந்த நீதி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல சுப்பராயலு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயன் சரிங்களா. அதுக்கடுத்து பனங்கல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாவது பார்ட்டி யாருன்னா நம்ம விடுதலைக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா 1937 காங்கிரஸோட வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு வருது சரியா. அந்த காங்கிரஸோட நிலைப்பாடு வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ளேயே ஒரு சில கான்ஃபிளிக் கிரியேட் ஆகி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி இழக்கிறாங்க சரி. அவங்க கொண்டு வந்த சில திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராகுது சரி. அவங்க கொண்டு வந்த கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில மக்களுக்கு ஏற்க மாட்டேங்கிறாங்க. அதனால இப்போ எப்படி ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க சரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான காரணங்கள் வந்து பார்க்க போகிறோம் சரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வரப்போ வந்துட்டு காங்கிரஸ்ல வந்துட்டு ஒரு 7 அமைச்சர்கள் முதலமைச்சர் வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க 1937 1967 வரைக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட சிஎம் யாரு அப்படின்னு பிரீமியர் ஃபர்ஸ்ட் வந்து 1950 வரைக்கும் பிரீமியர் அப்படின்னு சொல்லி சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ராஜாஜி வந்து பார்த்தோன்னா ஆட்சிக்கு வராரு 1937 39 வரைக்கும் வராரு சரியா. அதுல வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பிரேம் ஆஃப் மெதராஸ் ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்துட்டு 1939 ரிசைன் பண்றாரு. ஏன்னா அப்போ வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வார் 2 வந்து பார்த்தோன்னா 1939 1945 வரைக்கும் வந்து பார்த்தா வேர்ல்டு வார் நடக்குது. இந்த டைம்ல வந்து வார் டைம்ல என்ன ஒன்று கவர்னர் ரூல் இருக்கு அல்லது இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1937 39 வரைக்கும் ராஜாஜி பீரியடில் வேர்ல்டு வார் நடக்குது. அதனால வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 1946 டி பிரகாசம் அப்படின்னு சொல்லி இதுனா இவர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு வருடம் இதை பண்ணுறாரு சரிங்களா. மார்ச் மாதம் இவர் வந்து பார்த்தோன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணக்கப்புறம் அதுக்கடுத்து ஓமந்தூர் ராமசாமி வராரு. இவர் மார்ச்லேருந்து ஏப்ரல் 1949 வரைக்கும் 1949 வரைக்கும் இருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்திய விடுதலைக்கு அப்புறம் சென்னை மாகாணத்தோட சிஎம்மா இருந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் PS குமாரசாமி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு 1949 1950 வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்சஸோட மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1951 52 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிட்டோம். அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் பேஸில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் யார் வின் பண்ணுறா அப்படின்னா காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. அதில் சி ராஜகோபாலாச்சாரி 1952 54 வரைக்கும் ரெண்டாவது டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வேலை பார்க்குறாரு. செகண்ட் டைம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக சில கான்ட்ரோவர்சி வந்து பார்த்தோன்னா கிரியேட் ஆகுது. அந்த கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கால கல்வி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி எழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து பார்த்தோன்னா நடக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்தோன்னா கொண்டு வரணும்னு சொல்லி இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணலாம்
அதே மாதிரி குலக்கல்வி முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ராஜாஜி சொல்லுவார். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ரவர்சி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரை பதவியிலேருந்து இறக்கிட்டு அதுக்கடுத்து நம்மளோட கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அரசர்களை உருவாக்கக்கூடிய காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராது. சரியா, இவர் 1954 1969 வரைக்கும் கரெக்டாக 9 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருப்பாரு. சென்னை ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 1950க்கு அப்புறம் சென்னை மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலமாக மாறும். மெட்ராஸ் ப்ராவின்சஸ்லேருந்து மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறும் 1951. அப்படி மாறுறப்போ வந்து மெட்ராஸ் ஸ்டேட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை கொண்டு வர கல்வியை கொண்டு வராரு. அதனால் இவரை வந்து இந்தியாவில் இருக்கிற ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இந்திய கல்வியோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புது புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணுவார். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக நடந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பக்தவச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 1963 67 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. ஸோ இவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று, அதாவது வந்து ராஜாஜி கொண்டு வரணும்னு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு நிறைய ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் சொல்லிட்டு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 67 நடந்த இவங்க ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திராவிட கட்சிகள் வந்து பார்த்தோன்னா வர ஆரம்பிக்கிறாரு. நீதி கட்சி 2வது பார்ட்டாக வந்து பார்த்தா உருவாகி வருவாங்க. நீதி கட்சி வந்து பார்த்தோன்னா 37 ஆட்சியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு 30 வருஷம் வந்து பார்த்தோன்னா போராடி அவங்களுக்குள்ளேயே 2ஆக பிரிவாங்க. நீதி கட்சி டீக்காஞ்சலி தனியாக பிரியும். 1940 நீதி கட்சியை வந்து பார்த்தா நேமம் மாற்றுவாங்க. 1942 அண்ணாவும் பெரியாரும் சேர்ந்த நம்ம திராவிட கழகம் சொல்லி மாற்றுவாங்க. திராவிட கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் இந்த மாதிரி வந்து நில போராட்டம் நடத்தும் சொல்லலாம். அந்த பெரியாரோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு பிடிக்காது. அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் 1948 49 திராவிட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சொல்லி பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1967 நடக்குது. இந்த 1967 வந்து பார்த்தீங்கன்னா முதல் சிஎம்ஐ யார் வரா அப்படின்னா அண்ணா வருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆட்சிகள் வரும். சரி, அண்ணா அதுக்கப்புறம் 72 73 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கணும். அவங்க 1977 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவாங்க. 89 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி மாறி ஆட்சியில் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம காங்கிரஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி, ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ட் ராஜகோபாலாச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி 1937 39 வந்து இருக்காரு. சரி, ஸோ இவர் ஃபர்ஸ்ட் என்ன இது பண்ணுறாரு அப்படின்னு ப்ராபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்யூர் ப்ராபிகேஷன் தடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. சரி, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதை தான் நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மது விலக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ 1937 காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ராஜாஜி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முதல் காங்கிரஸ் அமையை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா முதலையாக வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 1921 25 வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ராஜாஜி + பெரியார் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளுக்கடை மறியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சேலம் நகராட்சியோட தலைவராக இருக்கு. பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நகராட்சி தலைவராக இருப்பாரு. ராஜாஜி அண்ட் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து அவரோட இதுக்கு வந்து ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, அவரோட தென்னந்தோப்புல இருக்கக்கூடிய தென்னை மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம். அப்போ இவர் வந்து சிஎம்ஆ வராரு. சிஎம்ஆ வந்தோடனே வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கையெழுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. சரிங்களா, ஃபர்ஸ்ட். சரியா, அதுக்கு அதே மாதிரி ராஜாஜி இவங்க 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கள்ளுக்கடை, 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆலய அந்த பிரவேசம் நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆலய பிரவேசம். சரிங்களா, பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுழைவு சட்டம், ஆலய நுழைவு சட்டம் சொல்லிட்டு இது பண்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா பெரியாரும் ராஜாஜி வந்து பார்த்தோன்னா 1920 இந்த டைம்ல பண்ணுவாங்க. சரியா, ஸோ அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தா சட்டமாவே கொண்டு வராரு. யாரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெரியார் இவரும் செஞ்ச இதை வந்து பார்த்தா மதுவிலக்கு வந்து பார்த்தோன்னா 1937 வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் அறிமுகப்படுது. ஏன்னா அதான் வந்து பார்த்தா அவரோட டிஸ்ட்ரிக்ட், அவங்க தான் வந்து பார்த்தா நகராட்சி தலைவர். அதனால அவரோட ஊர்ல இருந்தே ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்து கோவிலுக்கு நுழைவதற்கு ஆலய பிரவேச சட்டம் வந்து பார்த்தா 1939 வந்து பார்த்தோன்னா கொண்டு வராரு. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தா கடன் நிவாரணம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா விவசாயிகளுக்கு கடன் சுமையை வந்து பார்த்தோன்னா குறைக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாரு, கடன் சுமையை குறைக்க மெட்ராஸ் விவசாய நிவாரண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு அந்த விவசாயிகளோட கடனை வந்து தள்ளுபடி பண்றது, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு 10% 20% கட்டுங்க, மித்தது பூரா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதே மாதிரி மேஜரா மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப மதுனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெவன்யூ வந்துச்சு. அப்படி அந்த மதுவிலக்கு கொண்டு வந்தனால வந்து பார்த்தோன்னா நம்ம சில வருவாய் இழப்பு வந்து பார்த்தோன்னா ஏற்படுது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு இந்த வருவாய் இழப்பு எப்படி சரி கட்ட அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த விற்பனை வரை அப்படின்னு சொல்லக்கூடிய சேல் டாக்ஸை வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்போ விற்பனை வரினா சேல் டாக்ஸ், அதே இது வந்து பார்த்தோன்னா வருமான வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க சர் ஜேம் வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா 1860 வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தினாரு. இவர் ராஜாஜி வந்து பார்த்தோன்னா இந்த மதுவிலக்குனால வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய இழப்பை ஈடுபட்ட வந்து பார்த்தோன்னா 1938 என்ன பண்ணாரு, நம்மளோட விற்பனை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்ஸை வந்து பார்த்தோன்னா இது பண்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா இது பண்றாரு. அதே மாதிரி வந்து 1937 கல்விக் கொள்கையில் என்ன பண்றாரு, ஹிந்தியை கட்டாய பாடமாக்கினார். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா காங்கிரஸ் கவிழ்றதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வி எஜுகேஷன் என்ன பண்றாரு, ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷனா வந்து பார்த்தா இது பண்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் சிஎம் யார் வரா, ராஜகோபால் குமாரசாமி வராரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டு பெரியாரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 2 பேரும் ரொம்ப நண்பர்கள், நிறைய போராட்டத்தில் இது பண்ணியிருப்பாங்க. ஒன்று கல்லுக்கடை மறியல், இன்னொன்று வந்து பார்த்தா ஆலை போராட்டம், அதுக்கடுத்து விவசாயிகளோட இது வந்து பார்த்தா அது அந்த மதுவிலக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை மறியல போய் வந்து பார்த்தா தென்னை மரத்தை வந்து பார்த்தா ஒரு 1000 மரத்தை தோப்புல இருக்கிறது வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாரு, அவரோட நண்பன். சரியா? இந்த ராஜாஜி தான் வந்துட்டு பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நேம் இருக்கும், சிறை பறவை அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம வடிவேல் டயலாக் ஒரு ஃபேமஸான டயலாக் சொல்லுவோம், என் நன்மை சிறை பரவடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இது வந்து பார்த்தா ராஜாஜி வந்து பார்த்தோன்னா யாரை கூப்பிடுறாருன்னா பெரியாரை கூப்பிடுறாரு. பெரியாருக்கு அந்த மாதிரி சிறைப்பறவை அப்படின்னு சொல்லி பெயர் வைத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெரியாரை சொல்லுவாங்க. இந்த பேரை வச்சது யாருன்னா ராஜாஜி தான் வந்துட்டு சிறைப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சதா சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்லுக்கடை மறியல், அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், இதனால வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா தூக்கி அவரை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, சிறையில வச்சுக்குவாங்க. அதனால நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஒரு 100 டைம் வந்து பார்த்தோன்னா ராஜாஜியும் சரி பெரியாரும் வந்து பார்த்தோன்னா ஜெயிலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா 2 பேர் ஒரு மந்தையில் இருந்த ஆடுகள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிறு சூழ்நிலை காரணம் 2ஆக பிரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பிரிஞ்சதுதான் ராஜாஜி ஒரு சைடு போயிடுவாரு, பெரியார் ஒரு சைடு வருவாங்க. ராஜாஜி வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் சைடு வந்துடுவாரு, பெரியார் வந்து பார்த்தோன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ல ஜாயின் பண்ணி நீதி கட்சியை டேக் ஓவர் பண்ணி இது பண்ணிடுவாரு. சரிங்களா? இதான் வந்து பார்த்தோன்னா சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 2வது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பக்தவச்சலம் இருப்பார். பக்தவச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் தான் இருப்பார். பட் அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேஷன் ஓடிட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்தா ஒரு சில சீர்திருத்தங்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சரி. அதே மாதிரி இவர் இன்னொன்று என்னன்னா ரிசர்வேஷன் சீட்டை வந்துட்டு இதை ஒடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 33% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு இப்போ அட் ப்ரெசன்ட். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை என்ன பண்றாருன்னா 14.6% அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனங்கல் ராஜா எது பார்த்தோம்ல, அந்த பனங்கல் ராஜா கொண்டு வந்த 14% வருதுன்னா 27% வந்து பார்த்தா ரிசர்வேஷனா வந்து பார்த்தா சேஞ்ச் பண்றாரு. யாரு, ராஜாஜி வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் பண்றாரு. சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா விடுதலை ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாகாணத்தை மாநிலமாக மாத்துறப்போ வந்துட்டு இருந்த சிஎம். சரியா? ஸோ இவரோட இது என்ன, மெட்ராஸ் டெம்பிள் என்று அத்தன்டிகேஷன் ஆக்ட் 1947 போறாரு. ஏன்னா 37 கொண்டு வந்த சட்டத்தை இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா
ஒரு ஆக்டாவே அது ஒரு பில்லா வச்சிருக்காரு. பட் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா ஆக்டாவே மாத்துறாரு. எப்போ 1947ல. சரிங்களா? 1900 அனைத்து இந்துக்களுக்கும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கோயில்களில் நுழைவதற்கான முழுமையான உரிமையை வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க சட்டம். சரிங்களா? ஸோ கோயிலுக்குள்ள வந்து நீ தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க 1947ல கோயில் நுழைவு அங்கீகார சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது 1923ல இருந்து 1935 வரைக்கும் அது ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கும். இதை யாருக்கு அறிமுகப்படுத்துறா அப்படின்னு நம்மளோட இந்தியாவிலே படிச்சு இந்தியாவிலே டாக்டரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தி வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய 1947ல வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி கோயில்களுக்கு வந்து தேவதாசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சமூக முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. சரி, அந்த தேவதாசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும்னு சொல்லிட்டு 1947ல சட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட், பெண்கள் சுதந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட்டாக என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெண்கள், சரி, பெண்கள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேவதாசி ஒழிப்பு முறை அப்புறம் வந்துட்டு பெண் சிசு கொலை, சரிங்களா, அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் சிசு கொலைன்னா அந்த பெண் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிசுக்கலைக்கு அப்புறம் வந்துட்டு பெண் கல்வி வந்து பார்த்தோன்னா இவர் ராஜாராம் மோகன் ராய் இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது. அடுத்து அபாலிசேஷன் ஆஃப் சதி அப்படின்னு சொல்லக்கூடிய சதி ஒழிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜர் ரீஃபார்மாக இருக்கும். பட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா தேவதாசி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பண்ணது வந்துட்டு இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து பார்த்தோன்னா அதுதான் வந்தது சமூகத்தில் வந்து பார்த்தோன்னா பெண்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணது. சரியா? இந்த தேவதாசி முறை வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து பார்த்தோன்னா இறைவனுக்கு வந்து பார்த்தா தொண்டாற்றத்துக்கு வந்து பார்த்தோன்னா பெண்களை வந்து பார்த்தோன்னா பெண் குழந்தையா இருக்கிறப்போ கொண்டு போய் வந்து பார்த்தோன்னா அவங்க கோயிலில் விட்டுருவாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டகிரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த இறைவனுக்கு தேவையான பாடல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் தான் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு காடு மாதிரி இருந்தாங்க. யாரு? பெண்கள். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பெண்கள் வந்து பார்த்தா நம்மளோட தெய்வம் தான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தா பாரத மாதா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தேவதாசி முறையை வந்து பார்த்தா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவதாசி முறை வந்து எப்போ மாறுது அப்படின்னா ஆஃப்டர் அந்த முகலாய பேரரசுக்கு அப்புறம் வந்துட்டு தேவதாசி முறை வந்து பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவாக வந்து பார்த்தா கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தேவதாசின்றவங்க தான் நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா சங்க காலத்தில் புலவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஔவையார் இருக்காங்க, சரிங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புலவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தேவதாசி முறையில் தான் வருவாங்க. சரியா? ஸோ காக்கப்பாடியினர் சிங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து திருவருப்பா எழுதின ஆண்டாள் அம்மையார் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அவங்கள வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறது நெகட்டிவாக போனதை வந்து பார்த்தோன்னா 1923 டாக்டர் முத்தச்சன் ரெட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த சட்டத்தை வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் சட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து ரிசர்வேஷன், சரியா, இடஒதுக்கீடு இந்தியாவில் முதன்முறையாக பொதுப்பட்டியல் பணியில் பிற்படுத்தப்பட்டவங்க பேக்வர்டு கிளாஸ் கேவல 14.29 வந்து பார்த்தோன்னா 27% இது பண்றாங்க. இதுக்காக வந்து பார்த்தோன்னா 1921, 22 அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜியோ யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னா நம்மளோட அந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா அந்த பனங்கல் ராஜா இது பண்ணி 1923 வந்து பார்த்தோன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா 1926 வந்து பார்த்தா என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். இது வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமந்தூர் ராமசாமி ஐயா வந்து பண்ணது. அதுக்கடுத்து அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2வது பார்ட் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம். சரியா? ஸோ ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் வந்து பார்த்தா நமக்கு 1967க்கு அப்புறம் 67லேருந்து
72 வரைக்கும் வந்து பார்த்தா ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் சொல்லிட்டு இது பண்ணா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் சொல்லிட்டு 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொன்னா. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவோம், இந்தியா விடுதலை ஆயிடுச்சு. விடுதலையான பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. அப்போ விவசாயிகள் முன்னேறணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான நிலங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். அப்போ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக நிலம் இருந்தால் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நலனுக்காக ஜமீன்தார் முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்போ ஜமீன்தார் முறையை ஒழிச்சுட்டா ஜமீன்தார்ட்டு அவங்க உங்களுக்கு தேவையான நிலத்தை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமா பிரித்து நான் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும்னு சொல்லக்கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு அப்போ நில சீர்திருத்தம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பொருளாதாரத்துல வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வந்துட்டு பொருளாதார ஆலோசனை மட்டும் புள்ளி ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மானியமா வந்து பார்த்தோன்னா தனியாக பொருளாதார ஆலோசகர் பதவியை வந்து பார்த்தா ஒரு ஸ்டாட்டிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியல் சொல்லிட்டு 1948 வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு புள்ளியியல் விவகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு கொண்டு வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. அப்போ அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா என்னென்ன முக்கியமான இது வந்து பார்த்தா ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா கோயில் சொத்துக்களை வந்து பார்த்தோன்னா அதை எங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பதிவேடுகளை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ ஹிந்து என்டோமெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு 1926 இது பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா நீதி கட்சி அதை வந்து மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா கோயிலோட இதை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, யாரு ஓமந்தூர் ராமசாமி என்ன பண்றாருன்னா இந்த சொத்துக்கள் அவெல்லாம் வந்து பொது சொத்துக்களா வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. சரியா? அப்ப நாய்கள் மற்றும் சொத்துக்கள் வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கப்பட்ட பதிவேடு. அப்ப ஒரு கோயில்ல எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல ஏற்றி வைக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தா மெயின். அதுக்கடுத்து மாநில சின்னம். சரியா? நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நம்ம போகக்கூடிய கார்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் எம்பளம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சைன் பண்ணிட்டு அதுல முத்திரையில வந்து பார்த்தோன்னா ஏதோ டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு ஒரு சீல் வைப்பாங்க. மாநில சின்னம் எம்பளம் சொல்லுவாங்க. அந்த எம்பளம் வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி தான். 1948 சில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தை தான் மாநில சின்னமா வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க. சில அதை வந்து பார்த்தீங்கன்னா மாநில எம்பளம் அப்படின்னு சொல்லப்போ இலட்சணியை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்றாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர அப்புறம் 1947 சென்னை மாகாணத்து முதலமைச்சராக இருந்தார். அதே மாதிரி 48 உணவுப் பொருட்களை கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கான முதல் விமானம் சரி ஹேவிங் டோ அப்படின்னு சொல்லக்கூடிய வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ கவர்மெண்ட்டுக்காக இது பண்றதுக்காக தனி விமானம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி 1947 வந்து 49 இவர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இவரோட ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு இவர் ஸ்டேட்ல இருந்து சென்டருக்கு போயிட்டார். ஏன்னா வந்து பார்த்தா ஸ்டேட்ல இவர் நிறைய ரீஃபார்ம் பண்றாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல போனா நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை குழுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு இவருக்கு அப்புறம் யாரு அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு அப்புறம் யார் வரானா நம்மளோட பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தவர் வந்துடுறாரு. சரி, ஸோ இவர் வந்து பார்த்தா ஓமந்தூரான்னு சொல்லுவாங்க. இவரோட நினைவாக தான் வந்து பார்த்தா சென்னையில பொது மருத்துவம் ஓமந்தூர் ராமசாமி பொது மருத்துவம் சொல்லிட்டு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து அவரோட பேர்ல. ஸோ இவர் வந்து பார்த்தா 2010 இவருக்கு வந்துட்டு அஞ்சல் துறை இது பண்ணாங்க. இவர் 2011-12 வந்து பார்த்தா சட்டமன்ற வளாகத்துக்கு இவர் வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. அந்த சட்டமன்ற வளாகம் தான் இப்போ வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்குன்னா பொது மருத்துவமனையா இருக்கு. பொது மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது பிஎஸ்சிஆர் சரியா குமாரசாமி ராஜா சரியா. ஸோ இவர் வந்து பார்த்தா சுதந்திர போராட்டம் சொல்லலாம். இவர் வந்து பார்த்தா சௌதன் காந்தி அப்படின்னு சொல்லி ஜனகத்தோட காந்தியடிகள்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தா காந்திய கொள்கைகளோட தீவிர ஈடுபாடு கொண்டவர். பிளஸ் இவர் கதர் அடை மற்றும் தீண்டாமை ஒழிப்புக்காக வந்து பார்த்தோன்னா இது அன்டச்சபிலிட்டிக்கு அகைன்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது பண்ணாரு. அதே மாதிரி காந்தியடிக்கு கதர் அடை வந்து பார்த்தோன்னா இது பண்ணாரு. ஸோ இவரோட சேவையை பாராட்டி வந்து பார்த்தோன்னா இவர் ராஜபாளையத்தை பிறந்தவர் சரியா. ஸோ ஒரு சொந்த ஒரு ராஜபாளையம் சரியா. ஸோ
ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா தென்னக காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. சரி, இவர் தான் வந்து பார்த்தோன்னா ராஜபாளையத்தில் சதன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தினாரு. சில ராம்கோ காலேஜ், ராம்கோ குரூப் ஆஃப் இதெல்லாம் வந்துட்டு இவர் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே, 1 செகண்ட். முட்டேன். சரியா? சரி, ஓகே, குமாரசாமி ராஜா. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் சமூக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1921 ராஜபாளையத்தில் விவசாய சங்கங்கள், இந்த பீசன் அசோசியேஷன் சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹரிஜன சங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. சரியா? ஸோ விவசாயிகள் சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1921 இது பண்ணுறாரு ராஜபாளையத்தில். சரியா? சரி, அடுத்து வந்து அச்சமுத்து நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. சரியா? ஸோ அச்சமுத்து நகரம்னா 1931 நடைபெற்ற சட்ட மறுப்பு இயக்கத்தின் இவர் தீவிர போராட்ட நடவடிக்கை கண்டு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து பார்த்தோன்னா ராஜபாளையம் டவுன் வந்து பார்த்தோன்னா அந்த அச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அச்சமுத்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அச்சமே படாமல் வந்து பார்த்தோன்னா எதிர்த்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தா பிற்காலத்தில் வந்துட்டு என்னவா மாறுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1947 அடுத்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் இவர் ஒரு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை மாநிலத்தோட சிஎம்மாக இருக்காரு. சரி, அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 சட்டமன்ற உறுப்பினர் ஆறாரு. அதுக்கப்புறம் 1949 எலெக்ஷனில் வந்து பார்த்தா வின் பண்ணி சிஎம் ஆறாரு. சரி, இவர் தான் கடைசி பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் 1950 1952 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவர் முதல்வர் பதவி வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாரு. சரி, ஸோ இவர் வந்து பார்த்தா நிறைய இது வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறாரு. நிர்வாகத்துறையில் சேஞ்சஸ் பண்ணுறாரு. அந்த நீதித்துறையில் வந்து பார்த்தா முழுமையாக வந்து பார்த்தா ரெண்டையுமே செப்பரேட்டாக பிரிக்கணும். சரி, ஜுடிஷியரியும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தா முக்கிய சட்டங்கள் என்னென்ன கொண்டு வராரு அப்படின்னா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வராரு. 2வது கதர் மேம்பாடு மற்றும் கோயில் நுழைவு சட்டம் வந்து பார்த்தோன்னா தீவிரமாக வந்து பார்த்தோன்னா கொண்டு வராரு. பூர்ண மதுவிலக்கு அது கொண்டு வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதர். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதி கிராஃப்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, காதி கிராஃப்ட், சர்வேதயா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இவரோட முயற்சியெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் கல்வி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் மற்றும் நூற்பாலை மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நலனுக்காக கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1935 அப்புறம் அதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூபதிராஜ் கூட்டுறவு வங்கி கடன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சில காந்திய கொள்கை, காதி கதர் வஸ்திராலயம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் பாரு மேம், குட் மார்னிங் நிர்மலா மேம். சரியா? ஸோ அதே மாதிரி அது அடையாள சின்னத்தை இது பண்ணி 1920 வந்து சென்னை மாகாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு 48. சரியா? சரியா? அறிமுகப்படுத்தினாரு. கொண்டு வந்தது யாரு? ஓமந்தூர் ராமசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிமுகப்படுத்துறாரு. சரியா? ஸோ 1954 56 வரைக்கும் வந்து இவர் வந்து ஒரிசா மாநிலத்தை ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. சரியா? 1999 இவர் ஒரு நினைவாக அஞ்சல் தபால் தலை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கொஸ்டின் டைம், குவிஸ் டைம் வந்தாச்சு. ஸோ இது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? குவிஸ் டைம் வந்து பார்த்தோன்னா ஆச்சு. சரிங்களா? குவிஸ் டைமுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாயின் ஒரு குவிஸ் டைம். சரிங்களா? குவிஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப